ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கொல்லை வந்து நல்லா முந்தின நாள் நைட் ஒரு நாளைக்கு முன்னாடி நல்லா ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு மறுநாள் நல்லா அதே தண்ணியோட ஊற வச்சுருக்கிற அதே தண்ணியை வந்து சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. குக்கர்லேயும் வேக வைக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நார்மலாக ஒரு கடாயில் போட்டும் வந்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு தண்ணியை வந்து தனியாக வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். கொள்ளு வந்து எடுத்துக்கலாம். தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுலேயும் நம்ம வந்து சூப்பராக ஒரு ஸ்வீட் வந்து பண்ணலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு. அப்புறமா சில பேருக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கும். அது வந்து ஸ்டோன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த கொல்லை ஊற வச்சு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா, தினமும் ஒரு டைம் இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாகவே அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்து கரைஞ்சி போயிடும். பெண்களுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சரியாகும். அப்புறமா வந்து சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அந்த கொல்லை வந்து ரெகுலராக எடுத்து சாப்பிட்டுட்டு வர்றபோது நமக்கு வந்து நாளடைவில் சரியாகும். அதுக்கப்புறமா கோல்டு இருக்கிறவங்க, ஆஸ்துமா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை வந்து எடுத்துக்கலாம். இதில் ஸ்வீட் பண்ணிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த கொல்லை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, தண்ணி வந்து கட்டாயம் சேர்க்கவே கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி நம்ம இதை இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கொல்லை வந்து இன்னொரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கப்புக்கு கரெக்டாக 1 கப் வந்து வேக வச்சு எடுத்துருந்தேன் கொள்ளு. அதே மாதிரி 1 கப்புக்கு நம்ம வந்து நல்லா பொடிச்சு வச்ச வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கையாலேயே கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டலாம். உருட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். வேறு நம்ம வந்து நெய் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சேர்க்குறதுக்கு தேவையில்லை. சூப்பராக உருட்டுறதுக்கு வரும். இந்த கொள்ளு வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறமா பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்டாக இருக்கிறதுனால. மாதிரி இப்போ நம்ம எல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு.